நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இயர்லி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குன்னு ஒரு சினாரியோட பார்ப்போம் வாங்க. சினாரியோ 1, 22 வயசுலேருந்து மந்த்லி 5,000 அப் டு 60 ஏஜ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சினாரியோ 2, 32 வயசுலேருந்து மந்த்லி 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப் டு 60 ஏஜ் வரைக்கும். இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி 5,000 இன்வெஸ்ட் பண்ணதில் 23 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி 10,000 இன்வெஸ்ட் பண்ணதில் 33 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே 12% ரிட்டர்ன் தர ஒரே ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம். பட் அட் த எண்ட் ஆஃப் 60 இயர்ஸில் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி 5,000 இன்வெஸ்ட் பண்ணதில் 4.62 crores அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி 10,000 இன்வெஸ்ட் பண்ணதில் 2.73 crores தான் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 1.9 crores டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னதான் நீங்கள் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டாலுமே நீங்கள் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை உங்களால் பீட் பண்ணவே முடியாது. இதுக்கு காரணம் அமௌண்ட் இல்லை, டைமிங்கு. காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ டைம் பீரியட் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியமே. இதனால் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிலே பண்ணாமல் எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஐடியா இருக்குது, ஆனால் பட் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுற ஐடியா இல்லைனா ஃபண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபண்டை நான் சூஸ் பண்ணி தரேன். இதே போல் ஃபினான்ஷியல் கண்டென்ட் அண்ட் இன்சைட்ஸுக்கு க்ரோமோஸ் கணேஷ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.